கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்ப்போம். அதில் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல நம்மை குறித்து சொல்கிறார், உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இதுதான் உண்மை. அப்போது நமக்குள்ள அந்த டிசெப்டிவ் ஃபோர்ஸஸ் கான்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை போராடி கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை விட்டு நம்மளை பிரிக்கணும். அப்போ இந்த உலக அறிவு, உலக ஞானத்துக்குள்ளே நம்மளை நடத்தணும்னா கிறிஸ்துவை விட்டு நம்ம பிரிக்க வேண்டும். அப்போது நம்மளுடைய சிந்தை இந்த லாஜிக்கல் திங்கிங்குள்ளே போயிடும். அப்போ எனக்கு வந்திருக்கிற இந்த கேன்சர் வியாதி, இல்லை கிட்னி ப்ராப்ளம், இல்லை கார்டியாக் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் அது தீர்க்க முடியாத வியாதி, இது வரைக்கும் அதில் பிழைப்பவர்கள் கம்மி, அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தி, இது போன்ற லாஜிக்கல் திங்கிங் நமக்குள்ளே வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கிறிஸ்துவை விட்டு நம்ம விலகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். நம்மளுடைய சிந்தை எப்பெல்லாம் இன் கிரைஸ்ட் இருக்கிறதோ, கிறிஸ்துவுக்குள் இருக்கும் வரைக்கும் தான் நமக்கு பலன். அப்போது நம்ம இந்த டிசெப்டிவ் ஃபோர்ஸஸை எப்படி ஓவர் கம் பண்ணணும்னா, நமக்குள்ளே இந்த வசன தியானிப்பை இன்க்ரீஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை நம்ம டிக்ளேர் பண்ணணும்.